இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பணத்திற்காக பெற்ற மகளையே சீரழித்த தாய் தந்தையரை போக்சோ சட்டத்தில் கைது செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகம் IIT விவகாரத்தை தொடர்ந்து மேலும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் சென்னையில் அரங்கேறியுள்ளது. தமிழகத்தில் சிறார் ஆபாச படங்கள் வைத்திருப்பவர்கள், பிறரிடம் பகிர்ந்து கொள்பவர்கள், சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்பவர்களை பிடிக்க போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் மயிலாப்பூர் காவல் மாவட்ட எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒருவர் செல்போனில் சிறார் ஆபாச வீடியோக்களை வைத்திருப்பதாகவும் அவற்றை விற்பனை செய்வதாகவும் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த நபரை பிடித்து போனை சோதனை செய்த போது போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மொபைலில் ஏராளமான சிறார்களின் ஆபாச வீடியோக்களை பதிவிறக்கம் செய்து வைத்திருந்ததும், தானே வீடியோ எடுத்து வைத்திருந்ததும் தெரிய வந்துள்ளது. போலீசார் இந்த வீடியோ எப்படி வந்தது என விசாரித்த போது பல அதிர்ச்சி தகவல் வெளியானது. சிறார் ஆபாச படங்களை வைத்திருந்தவரின் 14 வயது மகளையே பாலியல் தொழிலில் ஈடுபட வைத்து அதனை வீடியோவாக எடுத்து விற்று வந்தது தெரிய வந்துள்ளது. இதற்கு மனைவியும் உடந்தையாக இருந்ததும் தெரிய வந்துள்ளது. யாருக்கெல்லாம் வீடியோ பகிரப்பட்டுள்ளது, சிறார் வீடியோக்களை பார்த்தவர்கள் யார், மேலும் அந்த வீடியோக்களில் உள்ள குழந்தைகள் யார், சிறார்களை வன்கொடுமை செய்தவர்கள் யார் என்ற பட்டியலை சேகரிக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். ஆபாச வீடியோக்கள் வைத்திருந்தவர், அவரது மனைவி என இருவரையும் கோட்டூர்புரம் காவல் நிலைய போலீசார் போக்சோ, தகவல் தொழில்நுட்ப சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தம்பதியர் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சிறார் வீடியோக்களை பார்த்தவர்கள், பகிர்ந்தவர்கள், பதிவிறக்கம் செய்தவர்களையும் கண்டறிந்து கைது செய்ய உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறார் ஆபாச படங்களை பார்ப்பதும் பகிர்வதும் குற்றம் என அரசு அறிவித்த போதிலும் பெற்றோரே பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வீடியோ விற்று வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.